இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பிரியாணி எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரியாணின்னு சொன்னாலே, ஏன் பிரியாணி நினைச்சாலே நம்ம நாக்கிலலாம் எச்சு ஊறும். தமிழர்களோட பாரம்பரிய உணவுகள் எத்தனையோ இருக்கு. நம்ம உணர்வோடு கலந்த ஒன்றாயிட்டது பிரியாணி. கிராமங்கள்ல கெடாவெட்டு நிகழ்வுல கூட பிரியாணி இடம்பெற அளவுக்கு அது தமிழர்களோட எல்லா மட்டங்களுக்குமே சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லைங்க. இப்ப பிரியாணியோட வகைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்ப்போம். பிரியாணியில பாத்தீங்கன்னா முகல் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, திருமண பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, சங்கரன் கோவில் பிரியாணி, ஆற்காடு பிரியாணி, பட்கல் பிரியாணி, லக்னோ பிரியாணி, தலசேரி பிரியாணி, மலபார் பிரியாணி, சிந்தி பிரியாணி, கல்கத்தா பிரியாணி, பாம்பே பிரியாணி. பட்டியல் நீண்டிட்டே போகுதுங்க. இது ஒரு பெரிய பட்டியலா போயிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் ஒரு ஹோட்டல்ல சந்திச்சாங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ற ஒரு ஃபுட் ஐட்டம் என்னவா இருக்கும்? ஆப்வியஸா பிரியாணி தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரீட்னதும் நம்ம எல்லாருமே பிரியாணி எங்க டேஸ்டா கிடைக்கும் அப்படித்தானே எல்லாம் தேடுவோம். அதே மாதிரி எத்தனை முறை நம்ம பிரியாணி சாப்பிட்டாலுமே அலுப்பே தட்டாத உணவு அப்படின்னா அது இந்த பிரியாணி தாங்க. சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான உணவு அப்படின்னா அது சந்தேகமே இல்லாம அது பிரியாணி தான். சிட்டில இருக்கிற எந்த ஒரு ஸ்ட்ரீட்ல வேணா போங்க, அது நேம் போர்டு கூட இல்லாம இருக்கும், ஆனா பிரியாணி கடை இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு பிரியாணி கடை நம்ம ஊர்ல ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. இந்த பிரியாணி இந்தியர்கள் எல்லாருக்குமே பிடித்த உணவாகி போனதுல எந்த ஒரு அதிசயமே கிடையாது. ஆனால் பிரியாணியோட பூர்வீகம், அதாவது பிரியாணி உருவான இடம் இந்தியா இல்ல அப்படின்னு நான் சொன்ன நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. வாங்க இப்போ பிரியாணியோட வரலாறை பார்ப்போம். பிரியாணியை விட வரலாறா முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா வரலாறும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். பிரியாணியோட வரலாற்றை பத்தி ஆராய்ஞ்சோம்னா அது நம்மள கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கே கொண்டு போகுது. சங்க இலக்கியங்கள்ல பிரியாணியோட வரலாற்று சுவடுகள் தென்படுறதா சொல்றாங்க. பிரியாணி சமைக்கப்படும் அதே செயல்முறையில பண்டைய தமிழர்கள் ஒரு உணவை தயாரித்து உண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அதன் பெயர் ஊன் சோறு. அரிசி, நெய், மஞ்சள், மிளகு, புன்னை இலை ஆகியவற்றை இறைச்சியோட சேர்த்து சமைச்சு சாப்பிடுவதுதான் இந்த ஊன் சோறு. அந்த காலங்கள்ல ஊன் சோறு மிக பிரபலமான ஒரு உணவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன்னர்கள் முதல் கடைக்கோடி சாமானியன் வரை இந்த ஊன் சோற்றை விரும்பி சாப்பிட்டு வந்ததா சொல்றாங்க. பிரியாணி அப்படின்ற ஒரு வார்த்தையோட மூலம் இன்றைய ஈரானா இருக்கிற பெர்சியா என்ற மொழியிலிருந்து வந்த உருது சொல் அப்படின்னு நம்பப்படுது. பார்சி மொழியில பிரியான் என்றால் வறுத்த அல்லது வறுக்கப்பட்ட உணவு அப்படின்னு பொருள்படுது. ஆனாலும் பிரியாணியின் மூலம் பெர்சியாவா இல்லைன்னா அரேபியாவா அப்படின்னு வரலாற்று விவாதம் இன்னும் தொடர்ந்தபடியே தான் இருக்கு. அதே மாதிரி மங்கோலிய பேரரசர் தைமூர் இந்தியா மீது 1398ஆம் ஆண்டு படையெடுத்து வந்தாரு. அப்போது அவங்க போர் வீரர்களுக்கு பிரத்யேகமா சமைக்கப்பட்டதுதான் இந்த பிரியாணி அப்படின்னு ஒரு வரலாற்று தகவலும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி உலகம் முழுசும் கடல் மார்க்கத்தில் வணிகத்தில் ஈடுபட்டு வந்த அரேபியர்கள் கேரள மாநிலம் கொச்சிக்கு வந்தாங்க. அப்படி வந்த போது அவங்க சமைச்சு சாப்பிட்டதுதான் பிரியாணி அப்படின்றது சொல்றாங்க. அங்கிருந்து தான் பிரியாணி இந்தியா முழுக்க பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நார்த் இந்தியால இன்றைய லக்னோவா இருக்கிற அவாத்தை முகலாய மன்னர்கள் அந்த காலத்துல ஆண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல அங்கிருந்து அவாதி பிரியாணி இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறாங்க. லக்னோ மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் பேசப்பட்டு வந்த அவதின்ற மொழியில இருந்துதான் மருவி ஆவாதி என்ற பெயர்ல இந்த பிரியாணி அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் பாரசீக முறைப்படி தயாரிக்கப்படும் ஒரே பிரியாணி வகை எதுனா அது இதுதான். அவாதி பிரியாணி லக்னோவில் ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் அங்கிருந்து தான் டெல்லிக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 1856 கல்கத்தாவை ஆண்ட நவாப் வாஜித் அலி ஷா மூலம் கல்கத்தாவுக்கு பிரியாணி பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே காலகட்டத்தில் ஹைதராபாத்தை ஆண்ட நிஜாம்கள் மூலம் ஹைதராபாதி பிரியாணினும், ஆற்காடை ஆண்ட நவாப்கள் மூலம் ஆற்காடு பிரியாணினும், ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பிரியாணினும் இந்தியா முழுக்க பரவிச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் தயாரிக்கப்படும் வாணியம்பாடி பிரியாணி முழுக்க முழுக்க முகலாய உணவு முறையை பின்பற்றி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேரளத்துல கோழிக்கோடு தலச்சேரி வழியா படையெடுத்து வந்த நவாப்கள் அந்த பகுதிகளை சில காலம் ஆண்டு வந்தாங்க. அங்கிருந்து தான் தலச்சேரி பிரியாணி அப்படின்னு மற்ற ஊர்களுக்கும் பரவிச்சுன்னு சொல்றாங்க. ஜீராக சாலா என்ற அரிசியில சமைக்கப்படுவதால இதன் சுவை மற்ற எல்லா பிரியாணி வகைகளை விடவும் மாறுபட்டது. கேரளாவில் விளையும் எண்ணற்ற நறுமண பொருட்கள் இதுல சேர்க்கப்படுறதுனால அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்டும் கிடைக்குது. தலச்சேரி பிரியாணி கேரளாவில் மட்டும் இல்ல, இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க அதன் ஒப்பற்ற சுவைக்காக
ரொம்பவே பிரசித்தி பெற்றது. மகாராஷ்டிராவில் பம்பாய் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். பாம்பே பிரியாணி மும்பைல உள்ள ஒரு பகுதி இஸ்லாமிய சமூக மக்களால் தயாரிக்கப்படுது. இந்த வகை பிரியாணியில இறைச்சியுடன் உருளைக்கிழங்கும் சேர்த்து சமைக்கப்படுது. அதனாலதான் அதன் சுவையும் வித்தியாசமா இருக்கு. உலகம் முழுவதும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1957ஆம் ஆண்டு நாகசாமி நாயுடு என்பவரால் ஆனந்த விலாஸ் என்ற பிரியாணி கடை தொடங்கப்பட்டது. சமைக்கும் போது தலப்பாக அணிஞ்சுக்கிட்டே சமைக்கிற வழக்கம் அவருக்கு இருந்தது. அதனால அந்த கடை தலப்பாக்கட்டு கடை அப்படின்னு அழைக்கப்பட்டது. திண்டுக்கல் அவரது பூர்வீகம் அப்படின்றனால திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்றது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. மற்ற பிரியாணி வகைகள்ல இருந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி அதன் மூலப்பொருட்கள் மற்றும் செயல்முறைகளால ரொம்பவே வேறுபடுது. முழுக்க சீரக சம்பா அரிசி மட்டுமே பிரியாணி தயாரிக்க இங்க பயன்படுத்தப்படுது. மசாலா அனைத்துமே அவங்களோட சொந்த ஊரான திண்டுக்கல்ல இருந்தே வர வைக்கப்படுறதுனால அதன் சுவை ஒரு தனித்துவமான ஒன்றா இருக்குது. 10 கிலோவுக்கு மேல இருக்கிற ஆடுகளை இறைச்சிக்காக வாங்குவது இல்லை அப்படின்றது ஒரு ரூலாவே அவங்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் பகுதியில் செய்யப்படும் ஆட்டிறைச்சி பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். இந்த பிரியாணி தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் மாவட்டங்களில் வளர்க்கப்படும் கன்னி அப்படின்ற வகையை சேர்ந்த ஆடுகளை கொண்டு தயாரிக்கப்படுது. அதே மாதிரி செட்டிநாடு ஸ்டைல் உணவுகள் அனைத்துமே ரொம்பவே காரசாரமாகவும் மசாலா சேர்த்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒண்ணுதான். அந்த வகையில இந்த பிரியாணியும் ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு. அதுல மிகவும் பிரபலமான ஒண்ணுதான் செட்டிநாடு பிரியாணி. ஸோ செட்டிநாடு பிரியாணின்னா அது காரசாரமா அமக்கலமா இருக்கும். ஜம்முவில் காஷ்மீர் பிரியாணி, குஜராத்தில் மிமோனி பிரியாணி, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பிரியாணி, இப்படி பிரியாணில பல வகையாக்கள் இந்தியா முழுக்க பறந்து விருந்து கிடக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியா தவிர சிலோன் பிரியாணி, பாகிஸ்தான் சிந்தி பிரியாணி, மலேசியன் பிரியாணி என கடல் கடந்து பிரியாணியோட மகிமை மக்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டா எந்த பாதிப்பும் இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது இந்த பிரியாணிக்கும் பொருந்துங்க. பிரியாணியில அசைவம் சேர்க்கப்படுவதால செரிமானத்துக்கு உதவுற பட்டை, ஏலம், கிராம்பு, புதினா, இஞ்சி, பூண்டு போன்றவற்றை சேர்ப்பது ரொம்பவே நல்லது டைஜஷனுக்கு. இதே போல பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால் சேர்க்காத இஞ்சி டீ, கிரீன் டீ, பிளாக் டீ இந்த மாதிரி ஹாட்டா எது வேணா குடிக்கலாம். அது செரிமானத்தை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வயிறு மந்தமாகும் பிரச்சனையும் இந்த மாதிரி குடிக்கிறதுனால தடுக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ இல்லைன்னா ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கிறதோ ரொம்பவே கெடுதலான விஷயம். அது வயிற்றுல உள்ள கொழுப்பை கெட்டியா மாத்திடும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த பழக்கத்தை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்றது சொல்றாங்க மருத்துவர்கள். முன்னெல்லாம் பண்டிகை கால உணவாக தான் இந்த பிரியாணி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்லயோ இல்லைன்னா ஏன் சில பேர் வீட்டுல டெய்லியோ கூட பிரியாணி செய்யறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இந்த பிரியாணிக்கு மவுஸ் அதிகமாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு படிக்கு மேல போய் ஆன்லைன்ல ஆர்டர் செய்து சாப்பிட்ற பழக்கம் நம்ம மக்களிட அதிகமா பழகி இருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ரீசெண்டா எடுத்த ஒரு சர்வேல பாத்தீங்கன்னா எந்த உணவு அதிகமா ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல சாப்பிட்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாதுங்க, நம்ம பிரியாணி தான் டாப்ல இருக்கு. பிரியாணிக்கு அடுத்தபடியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலா தோசை, பட்டர் நான், தந்தூரி ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா ஆகியதான் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. இதுல பீஸா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பீஸாக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு பிரியாணி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. ஆரம்பத்துல முஸ்லிம்களா மட்டும்தான் தயாரிக்கப்பட்டு வந்த இந்த பிரியாணி இன்னைக்கு பலராலும் பல வழிமுறைகள்ல தயாரிக்கப்பட்டு வருது. ஆனால் எத்தனையோ வகையான பிரியாணி இருந்தாலும் நம்ம பாய் வீட்டு பிரியாணியோட சுவையே தனிதான். அப்படித்தானே? பிரியாணியோ வாழ்க்கையோ மொத்தத்துல நமக்கு பீஸ் ஃபுல்லா இருக்கணுங்க, அப்பதான் நமக்கு திருப்தி.